பிரபஞ்சத்திற்கு நன்றி. நம்ம வாழ்க்கை ஏன் சில நேரம் ஸ்மூத்தா போகுது, சில நேரம் எவ்வளோ முயற்சி செய்தாலும், அது ஒரு கொஞ்சம் நெகட்டிவாவே போய்க்கிட்டுருக்கும். எப்பவுமே நம்ம வாழ்க்கையில நம்ம லைஃப் பாசிட்டிவா, ஸ்மூத்தா போறதுக்கு ஒரு சின்ன ஒரு சிம்பிள் 3 ஆன்மீக ரகசியங்கள் சொல்றேன். இது வந்து நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா, கண்டிப்பா உங்க லைஃப் சேஞ்ச் ஆகும். ஃபர்ஸ்ட்டு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எனர்ஜி கிளென்சிங் ஆற்றல் சுத்தம் செய்றது. நம்ம மைண்ட்ல தேவையில்லாத நெகட்டிவ் தாட்ஸ் செட்டில் ஆயிருக்கும். ஸோ சம்மந்தமே இல்லாம அடிக்கடி ஒரு நெகட்டிவான ஒரு விஷயங்கள் வரும். நம்மளுக்கு வந்து கான்ஃபிடன்ஸ் லெவல் நல்லா இருக்கும். திடீர்னு நம்மளோட கான்ஃபிடன்ஸ் லெவல் லோவாயிரும். ஸோ இந்த மாரி நெகட்டிவ் தாட்ஸ் இருக்கிறதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா, டெய்லி காலையில தூங்கி எந்திரிச்சோன ஒரு 3 நிமிஷம் கண்களை மூடி உட்கார்ந்து, உங்களோட மூச்சுல நீங்க கவனம் செலுத்தணும். அட்லீஸ்ட் ஒரு 3 டூ 5 மினிட்ஸ் ஆவது உங்க எண்ணங்கள வந்து அந்த மூச்சுல ஒரு 5 நிமிடம் நீங்கள் கவனம் செலுத்தும்போது, ஆ அது வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப் தரும். உங்களுக்குள்ள வந்து ஒரு அமைதியான ஒரு மனநிலை உருவாகும். ஒரு 3 நிமிஷம் நீங்க ஒரு டீப் பிரீத்திங் பண்ணும்போது, அது ஒரு எனர்ஜி கிளென்சிங்ன்ற ஒரு அந்த ஒரு தன்மை உங்களுக்குள்ள கொண்டு வரும். அதே மாரி நீங்க தூங்கி எந்திரிச்ச உடனே, டுடே இஸ் குட் டே. இது எனக்கான நாள். இந்த நாள் என்னுடையது. இந்த நாள் சிறப்பாக போகுன்ற மாரி, அந்த ஒரு அ பிரீத்திங் எக்சர்சைஸ் முடிஞ்ச உடனே, உங்களுக்குள்ள ஒரு பாசிட்டிவ் அஃபர்மேஷன் நீங்களே சொல்லிக்கலாம். இதுவுமே உங்களுக்கு வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு சேஞ்சஸ் லைஃப்ல கொண்டு வரும். இதுல என்ன முக்கியம்னா, நீங்க இத கன்சிஸ்டன்சியா டெய்லி இத வந்து ஃபாலோ பண்ணணும். அப்பதான் உங்க மனசு வந்து இந்த கன்சிஸ்டன்சியா நீங்க பண்ணும்போது தான், உங்களுக்குள்ள ஒரு சேஞ்ச் நடக்கும். உங்க மனது வந்து நெகட்டிவ் எண்ணங்கள் இல்லாம ஒரு ஒரு அமைதியான, ஒரு காமான ஒரு நிலையில இருக்கும். 2வது விஷயம் என்னன்னா, பாஸ்ட் மிஸ்டேக்க நெனச்சு நெறைய பேர் கில்ட்டா ஃபீல் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ பாஸ்ட் விஷயத்த பத்தி நெனைக்கிறதால நம்ம லைஃப் எதுவும் சேஞ்ச் ஆக போறதில்ல. கர்மாவுக்கு ஒரு சிம்பிள் ஃபார்முலா தாங்க இருக்கு. நல்லத செய், நல்லத யோசி, நல்லது பேசு. ஸ்மால் ஹெல்ப் செஞ்சாலும், ஒரு நல்ல வார்த்தை பேசினாலும், நம்ம மறக்கக்கூடிய தன்மையில இருந்தாலும், கர்மான்றது பெரிய அளவுல லைட்டா தொடங்குங்க. த யூனிவர்ஸ் ஆல்வேஸ் ரிட்டர்ன் வாட் யூ கிவ். நம்ம என்ன குடுக்குறோமோ, அதுதான் இந்த யூனிவர்ஸ் நம்மளுக்கு திரும்பி குடுக்கும். 3வது விஷயம் என்னன்னா, கிராட்டிட்யூட். நன்றி. நன்றி செலுத்துறது. நன்றி செலுத்துறத ஒரு சின்ன சின்ன விஷயங்களுக்கும் உங்க வாழ்க்கையில ஒரு ஹேபிட்டா எடுத்துக்கோங்க. இதுவுமே உங்க வாழ்க்கையில ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் சேஞ்சஸா கொண்டு வருங்க. மேலும் இது போன்ற தகவல்களுக்கு இந்த சேனலை லைக் செய்து, சப்போர்ட் செய்து, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.